நோயாளிக்கு தூய்மை பணியாளர் கட்டுப்போடும் அவல சமூக வலைதளங்களில் வைரலாக்கும் வீடியோ. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வந்த நோயாளி ஒருத்தர் தூய்மை பணியாளர் கட்டுப்போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை பற்றாக்குறையால விபத்து மற்றும் உடல்நலக் குறைவால மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத அவல நிலை ஏற்படுது. இந்த நிலையில காயம்பட்ட நோயாளி ஒருத்தர் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில வழக்கம் போல மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாத நிலையில மருத்துவமனையில் உள்ள தூய்மை பணியாளர்கள் ஒருவர் அந்த நோயாளிக்கு கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கும் வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்களில் வேகமா பரவிட்டு வருது. காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் கட்டு போடும் நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை அரசு மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பிளேடு 2 பிளேடு ஒன்று ஒன்று வாங்க வேண்டியது உனக்கு ஒரு 2 பிளேடு மட்டும் ஒன்று வாங்கிக்கோ. முகத்தில் சேம் முகத்துக்கு மீசிக்குமா? மீசி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். தாடி எல்லாம் சரி, அதான் முடி வெட்டிட்டு மீசி எடுத்துட்டு தாடி எடுத்துட்டு ஒரு 2 பிளேடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 10 சோப்பு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அதான் அவர் சொன்னார். நம்ம அவருக்கு நான் காலையில் மட்டும் சொன்னார். கால் சுட்டி அப்படின்னாரா இன்னொரு என்ன நம்ம அன்றைக்கி பண்ணார்ல அந்த எனக்கு கால் சுட்டினார். சரி எதுக்கும் நான் சரி அவரு போயிட்டு சிலப்போ நீங்கள் இருப்பீங்களா? அதான் சரி மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை காட்டி முதல்ல வாங்கிட்டு வந்து அவர் இருக்கும்போது பண்ணிட்டேன்னா ஈஸி தானே. ஓ அப்படி சொல்லிடுறோம். அன்னைக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கு. லேசை மட்டும் மேப்பாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஆமாம். சரி அப்போ நான் போயிட்டேன். நான் சாயங்காலம் வரைக்கும் இது பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம் அப்படி கிலோ. சரி நான் அதான் கொஞ்சம் மணிக்கு போவேன். போய் சாப்பிட வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ